ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் உமன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னொரு சினிமா பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சினிமானா, கேஜிஎஃப் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஜிஎஃப் வந்து கொரோனா டயத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனால் அது அப்போலாம் நான் தேட்டரில் போய் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொரோனா டைமில் வந்து வீட்டில் இருக்கிறப்ப அந்த டைமில் வந்து அந்த கலர்ஸ் சேனலில் வந்து அடிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பயும் நான் பார்க்கல. நான் ஒரு தடவ கூட பார்க்கல கேஜிஎஃப் 1. அப்போ என் பசங்க எப்போ பார்த்தாலும் அந்த படம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில. அப்ப நான் என்னடா படம் இந்த படமே பார்க்குறீங்க, இந்த படத்தவா போட்டுட்டு இருக்காங்கன்னா, அம்மா இது வந்து ஒரு புக்கு கதைம்மா. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க பாருங்க அப்டின்னாய்ங்க. நான் அப்பலாம் பார்க்கவே மாட்டேன்டே. என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த ஹீரோ ஏதோ ஒரு மாரி அழுக்கு ட்ரெஸ் மாரி போட்டு தாடியெல்லாம் அவ்வளோ வச்சுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல இருக்காரே வித்தியாசமா அப்டின்ட்டு நம்ம பார்க்குறப்பலாம் அந்த சீன் தான் ஓடிட்டுருக்கும். அதனாலயே எனக்கு நான் நான் பார்க்கல அந்த படத்த. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கேஜிஎஃப் 2 பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கேஜிஎஃப் 1 பார்க்கணுங்கிற ஆசையே வந்துச்சு. அப்பதான் நான் அதுக்கப்புறம் எப்ப கேஜிஎஃப் 1 போட்டாலும், டிவில போட்டாலும் நான் பார்ப்பேன். முக்கியமா கலர்ஸ்ல தான் போடுவாங்க அந்த படத்த. ஸோ அ அப்ப நான் அந்த கேஜிஎஃப் 2 பார்க்கும்போது தான், ஓ! 1 வந்து இதுதான் கதை போல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் கேஜிஎஃப் 1 எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப விரும்பி பார்த்து, அப்புறம் எனக்கு ரொம்ப புடிச்ச படம். புடிச்சு போச்சு இந்த படம். சரி இப்ப நம்ம வந்து கேஜிஎஃப் 1 அந்த கதைய நம்ம பார்த்துருவோம். ரொம்ப பெருசாலாம் சொல்லல. சும்மா சின்னதாவே சொல்லிர்றேன். அ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல வந்து ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அ அம்மான்னு கூட சொல்ல முடியாது. சின்ன பொண்ணு. அவங்களுக்கு 16 வயசு தான் ஆகும். அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்பயே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பிறக்கும். ஸோ அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல தான் தங்கமும் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் பிறக்கிற மாரி காட்டுவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த சத்தியம் பண்ணி குடுக்குறது தான். முழுக்க அந்த கேஜிஎஃப் 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, அந்த சத்தியம் அந்த அம்மா வாங்குவாங்கல்ல அந்த பையன்ட்ட. அது என்ன மாரி சத்தியம்னா, நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நெறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அ எ அம்மா வந்து எப்படி ஒரு பையன்ட்ட சத்தியம் கேட்பாங்க. "நீ வந்து பெரிய டாக்டர் ஆகணும். நீ வந்து போலீஸ் ஆகணும். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்." அப்படிங்கிற ஒரு இதுல தான் நம்ம சத்தியம் வாங்கி தான் இதுவரைக்கும் நம்ம சினிமால நம்ம பார்த்துருப்போம். ஆனா, இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. "நீ நீ வந்து பணக்காரன் ஆகணும்." அப்படின்ட்டு சத்தியம் வாங்கிருவாங்க. ஆனா, எப்படி பணக்காரன் ஆவணும் அப்படிங்கிறத மட்டும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. "நீ பணக்காரன் ஆகணும். எனக்கு சத்தியம் பண்ணி குடு" அப்படின்னு சொல்லி சத்தியம் சத்தியம் கேட்பாங்க. அந்த பையனும் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம, சரிம்மா நான் பணக்காரனாயி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிருவான். அதுக்கப்புறம் அவங்க செத்து போயிருவாங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன்ட்ட வந்து எப்படி அம்மா சத்தியம் வாங்கிட்டாங்க பணக்காரன் ஆகணும்னு. ஆனா எப்படி ஆகணும்னு மட்டும் சொல்லாம போயிட்டாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து என்ன பண்ணான்னா, சரி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னவும் அந்த இதுலயே சோகத்திலயே வந்துகிட்டு இருப்பான். அப்போ வந்து தான் வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு இடத்துல வந்து கிறுக்கன் ஒரு பைத்தியக்காரர் மாரி ஒருத்தர் வந்து அ அதாவது பைத்தியக்காரர்ன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு கடவுள்ன்னு சொல்றான். அந்த இடத்துல வந்து அந்த சின்ன பையனுக்கு வந்து ஒரு இது குடுத்துட்டு போயிருவாரு. அ இப்படி இது இருந்தா தான் நீ பணக்காரன் ஆவ. அப்படின்னு சொல்லி ஒரு இது மாரி குடுத்துட்டு போயிருவாரு. அறிவுரை மாரி. அது என்னன்னா பவர் பவர் இருந்தா தான் நீ வந்து இந்த பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் அந்த பவர தேடி பையன் என்ன பண்ணுவான்னா, மும்பைக்கு வந்துருவான். மும்பைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க அங்க வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல இந்த ஷூக்கு பாலிஷ் போடுறது அந்த மாரி ஒரு வேலையில தான் அவன் சேருவான். சேர்ந்ததுக்கப்புறம் அங்கருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து அ ஒரு சீன்ல என்ன ஆகும்னா, போலீஸ்காரன அடிக்கணும் அப்படின்னு சொல்லவுமே, "நான் போய் அடிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயி அடி அடிச்சுருவான். அடிச்சுட்டு ஓடியாந்துட்டு திரும்பி அ அ "நான் அடிச்சது யாருன்னு அவனுக்கு தெரியணும்" அப்படின்னு சொல்லிட்டு போயி, "ஓ என் பேரு ராக்கி" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிச்சு, "ராக்கி" அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அ பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு பேர சம்பாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப போராடுவாரு. அந்த மும்பை எப்படியாவது நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாரு. அதனாலேயே அங்க இருக்கிற பெரிய டான்னுங்கள எல்லாம் அடிச்சு இது பண்ணிக்கிட்டு இருப்பாரு.
அப்படி இது பண்ணும்போது தான் ஒரு ஆஃபர் வரும் அவருக்கு. "நீ வந்து இந்த வேலைய முடிச்சு குடுத்த, ஒரு யானைய அடிக்கணும். அத நீ முடிச்சு குடுத்தேன்னா, அந்த மும்பை வந்து உனக்கு தான்." அப்படின்னு சொல்லவுமே, சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாரு. அப்ப அந்த க கர்டன கொல்றதுக்கு, அப்புறம் கர்டன கொல்றதுக்காக பெங்களூர் வந்ததுக்கப்புறம், அ அங்க தான் ஹீரோயினிய மீட் பண்ணுவாரு ஒரு இடத்துல. ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். ஹீரோயினி வந்து அப்படியே எப்படி சொல்லலாம், ஒரு வித்தியாசமான இடத்துல கையில பாட்டிலோட அந்த மாரி தான் மீட் பண்ணுவாரு. ப்ரொபோசல் பண்ணிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தோம்னா, சரி கர்டன கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த இடத்துக்கு போம்போது என்ன ஆகும்னா, அ கருடன் வந்து எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல தான் ராக்கி பாய்க்கு தெரியும். இவன இவ்வளோ அசால்ட்டா நம்ம அடிக்க முடியாது. அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறான் அப்படின்னு யோசிப்பாரு. அதே சமயம் வந்து அங்க கர்டன கொல்லாம இருக்கிறதுக்கு, இவன் இடத்த நம்ம புடிக்கணும். நம்மளுக்கு மும்பை வேணாம், எதுவும் வேணாம். நம்மளுக்கு இவன் இடம் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல கொல்லாம விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நான் போயி அவன அங்கேயே நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, கேஜிஎஃப் அந்த இதுக்குள்ள மைண்ட்குள்ள அதுக்குள்ள போயிருவாரு. ஒரு அடிமையா இங்கேருந்து போயி, அப்புறம் அந்த மக்களோட மக்களா ஒரு அடிமையா இருந்து, அங்க இருந்து வந்து கர்டனுடைய இது எப்படி அவன போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி, அங்க இருக்க சூழ்நிலையெல்லாம் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான், ஆ கடைசியில அங்க வந்து ஒரு திருவிழா மாரி ஒண்ணு வப்பாங்க அம்மனுக்கு. ஸோ அந்த திருவிழால வந்து நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்து ரொம்ப அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா, அது செம்மையா இருக்கும். கடைசியில அந்த சாமிக்கு முன்னாடி அப்படியே அந்த கழுத்த வெட்டுற சீனெல்லாம் அவ்வளோ இதா இருந்துச்சு. எதிர்பார்க்காத நேரத்துல. அந்த 3 பேர பலி குடுக்கணும்னு வச்சிருப்பாய்ங்கல்ல. அவைங்க அவைங்க ஒரு இதுலயே அவரு இது நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். அந்த 3 பேர்ல ஒருத்தரா வந்து ராக்கி பாய் வந்து கர்டன கொல்லுவாருன்னு. ஸோ அந்த இடத்துல கர்டன கொல்லவுமே, அதுக்கப்புறம் அவருக்கான இடம் அங்க வந்து இதாயிரும். ஸோ இங்க எல்லாருமே மத்தவங்க எல்லாருமே கர்டே செத்துட்டியான், நம்மளுக்கு நம்ம தான் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருப்பானுங்க. ஆனா ஆல்ரெடி அங்க ஒருத்தன் கால் வச்சுட்டியான் அந்த இடத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவரு ராக்கி பாய் வந்து அப்படியே இங்கேருந்து போயி, அந்த சாமி முன்னாடிலாம் போயி நிக்கும்போது அந்த சீன்லாம் செம்மையா இருக்கும். ஸோ இ இதுதான் கேஜிஎஃப் 1. அதாவது அந்த அளவுக்கு கேஜிஎஃப் 2 பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும். ஆரம்பத்தில நான் 1 மட்டும் 2 வர்றதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் 1 மட்டும் பார்க்க கூட எனக்கு இதாகல. ஆனா கேஜிஎஃப் 2 பார்த்ததுக்கப்புறம் 1 எனக்கு அவ்வளோ இது பிடிச்சிருந்துச்சு. இப்பயும் கலர்ஸ்ல வந்து சில நேரங்கள்ல 1 போடத்தான் செய்றாங்க. ஸோ நீங்களும் எப்படி நீங்களும் வந்து கேஜிஎஃப் 1 ஆரம்பத்தில பார்த்துட்டு, அப்புறம் கேஜிஎஃப் 2 பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி கேஜிஎஃப் 2 பார்த்ததுக்கப்புறம் தான் நானும் 1 பார்த்தேன். ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து வந்து கேஜிஎஃப் 2வ பத்தி போடுறேன். கேஜிஎஃப் 2 வந்து கதை வந்து அடுத்து வந்து அது வேற மாரி சூப்பரா இருக்கும். ஸோ இதுதான் நான் பார்த்து ரொம்ப இதான படம். அ எனக்கு வந்து இப்பவும் சொல்றேன், அந்த ப்ராமிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சத்தியம் பண்ணி குடுத்ததுக்காக இந்த லெவலுக்கு கூட ஒரு பையன் வந்து தான் அம்மாவுக்காக இறங்கி வேல பார்ப்பானா? அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்ச படம் அந்த படம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கேஜிஎஃப் 2ல பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.